சென்செக்ஸ் 554 புள்ளி அதிகரித்து 80,364 க்ளோஸ் ஆகிருக்கு. சென்செக்ஸ் 80,000 தாண்டிடுச்சு. நிஃப்டி 50 198 புள்ளி அதிகரித்து 24,625 க்ளோஸ் ஆகிருக்கு. நிஃப்டி பேங்க் 346 புள்ளி அதிகரித்து 54,000 க்ளோஸ் ஆகிருக்கு. வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் 1,429 கோடி ரூபாய்க்கு விற்றுருக்கிறாங்க. உள்நாட்டு முதலீட்டாளர்கள் 4,344 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் தொடர்ந்து விற்றுக்கிட்டு இருக்காங்க. உள்நாட்டு முதலீட்டாளர்கள் தொடர்ந்து அதிகமாக வாங்கிக்கிட்டு இருக்காங்க. இது கொஞ்சம் நெகட்டிவாக தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா வெளிநாட்டு முதலீடுகள் குறைஞ்சிக்கிட்டே வருது. உள்நாட்டு முதலீடுகள் ஒரு பக்கம் அதிகரிக்கிறது சந்தோஷமாக இருந்தாலும் வெளிநாட்டு முதலீடுகள் கண்டிப்பாக நமக்கு தேவை. அது திரும்ப எப்போ வருதோ அப்போ தான் மார்க்கெட் இன்னும் நல்லா வளர்ச்சி அடையும். சிங்கப்பூரில் ட்ரேட் ஆகிற நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி 67 புள்ளி அதிகரித்து 24,796 வர்த்தகமாகிட்டு இருக்கு. அமெரிக்க டாலருக்கான இந்திய ரூபாயோட மதிப்பு வரலாறு காணாத உயர்வு 88 ரூபாயை போய் தொற்றுச்சு. ஒரு அமெரிக்க டாலர் கொடுத்தாங்கன்னா நம்ம 88 ரூபா கொடுக்கணும் அவங்களுக்கு. இப்போ ஒரு 100 அமெரிக்க டாலருக்கு 88,800 நம்ம கொடுக்கணும். இதுதான் நம்ம உயர்வை பார்க்கணும். ரொம்ப உயர்ந்திருக்கு. அப்புறம் 10 கிராம் எம்சிஎக்ஸ் கோல்டு பியூர் கோல்டு 24 கேரட்டு நல்லா உயர்ந்து 1000 ரூபா உயர்ந்திருக்கு. கிட்டத்தட்ட 926 ரூபா. 1,04,750 ரூபாய்க்கு போயிடுச்சு. சில்வர் மிகப்பெரிய ஏற்றம் 2% ஏறி இருக்குது. 2000